அகடகடமா தெரிவித்தால் ஆபத்து நேர்ந்து விடும். ஐயா நான் பேசாம அவளே பேசுவோம். ஐயா அப்பேற்பட்ட அம்மன் இருக்கின்றாலே அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு தெருக்கூத்து சொல்லக்கூடிய கேள்வி வச்சிருக்கிறாங்க. அம்மன் இருக்கின்றாலே மாமரையின் மீதுள்ளவும் அம்மா மாமரையின் மீதுள்ளவும்
மந்திரி கழகு அப்படி இருக்கக்கூடிய மாணிக்க பதுமைய வைராத்திய தோய்ந்த மனமே மதங்கமா முனிவரன் மாதேசரிய மாதராசி வந்ததிலே ஆணி பொன் கட்டிலில் அரியா சரத்தில் அராசர வெட்ட தேவி அறியாத நெஞ்சத்தில் ஓம்பி நிலத்தில் பண்ணவா தந்த மாறி அம்மன் இருக்கின்றாலே அப்பேற்பட்ட அம்மனுக்கு சக்தி ஒன்று சமயத்துக்கு 16 என்று சொல்வார்கள் அம்மனுக்கு திருவிழாவா பெருவிழாவா கொண்டாடி ஊர் பொதுமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அமர்ந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கும்பிடப்பட்ட தெய்வமரக்கூடிய அம்மன் பார்த்துக்கும் அமர்ந்திருக்கின்றார்களே கற்றோர் கருணை உற்றோர் இவர்களெல்லாம் நம்மளை பெற்றோர் அடுத்த உலகளுக்கும் பின்னால் வரக்கூடிய கம்பெனி சேர்ந்த அடுத்த நல்ல உலகம் இந்த சின்ன திருவன் என் சிறந்த ஆட்சி காமாதேருக்கும் கற்பக விருட்சத்துக்கும் உதவன சபையில் வந்த போது நான் யார் என் பேர் என்ன என்று விளக்கம் தெரியுமா பரமாக்கிரம இடபாகம் பெற்ற உமா எனக்கு தாதிமார்கள் மொத்தம் 4 பேர்கள். யார் யார் என்றால் அனந்தண்ணி, கமலண்ணி, தாக்கணக்கு, நோக்கணக்கு அப்படி என்று எனக்கு தாதிமார்கள் மொத்தம் 4 பேர்கள் இல்லையா? அனந்தண்ணி, கமலண்ணி, தாக்கணக்கு, நோக்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க ஊருக்கு வந்தாருப்பா அவரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அங்க வந்து வந்திருந்தாரு. சரிப்பா குண்டதிரா என் பார்த்த படுத்தபடியார் யாரு உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை புகாதி கடவை எம்பெருமான் பேர் உள்ளவரை எப்படிப்பா புகாதி கடவை எம்பெருமான் பேர் உள்ளவரை வாழ்ந்திருப்பீர் வாழ்ந்திருப்பீர் வாழ்ந்திருப்பீர். அப்பா இப்பேற்பட்ட உலகத்திலே பரமா கடவுள் தேவியாரக்கூடிய உமா பாரின் விளக்கம் தெரியும். இந்த உலகத்தில் எப்படி பிறந்து இந்த உலகத்தை எப்படி உற்பத்தி செய்தேன் என்று விளக்கம் தெரியுமா? இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோழி முட்டை வடிவில் இருந்ததா? எப்படி ஒரு கோழி முட்டை வடிவாக இருந்தது. ட்ரீம் என்று சத்தத்தை கேட்டு இரண்டாக வெடித்து மேலே சென்றது ஆகாயமாகவும் கீழே சென்றது பூமியாகவும் உற்பத்தியானது. அப்பேற்பட்ட உலகத்திலே தன்ன நன்மையாக கரத்தில் சூலாயத்தோட நெற்றில நெற்று கண்ணோட ஆகாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரே உருவமாக ஆகாயத்துக்கும்
வானத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரே உருவமாக இருக்கின்றேன். அப்படி பிறந்து இந்த உலகத்தை கண்ணுற்று பார்க்கும் போது எங்க பார்த்தாலும் புல் பூண்டு செடி கொடி மரம் ஒன்றுமே கிடையாது. கிடையாது. பார்த்தா பாலைவனமா தான் இருக்கு. என்ன கிடையாது? செடி ஏமா நீ எதுவும் தப்பா நினைக்காத. அம்மாவாசி நெருங்க நெருங்க உனக்கு கொஞ்சம் சித்து பிடிச்சிக்கும். புல் பூண்டு செடி கொடி மரம் அழுத்தம். ஆமா, மரம் செடி எதுவுமே இருக்காது. புல் பூண்டு செடி கொடி தாவர வரைகள் அழுத்தமே. பூண்டு புல் பூண்டு கொடி மடி சொருமா சரி, சாமி கூட போனா என்ன வாங்கிட்டு போனோம்? ஒரு ஒரு பாட்டிக்காரி எங்கயா பக்கம் காணோம்? ஏமா பூஜை தாமரை தூக்கிட்டு போனோம். தீரு போட்டாங்க. உனக்கு என்ன வேலை கேட்கணுமா இல்லையா? புடுங்க போன மசிலா அகட ஒண்ணா தெரிய கொடுத்து சொல்லுங்க இல்லையா? ஏய் வந்திருக்கிறது அம்பாள் 5-15 வரை போயிடுவேன். தயிர் ஊத்தி சாப்பிடுவேன். அப்படி இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்தை கண்ணுற்று பார்க்கும் போது எங்க பார்த்தாலும் ஒரு உயிரினம் கிடையாது. எங்க பார்த்தாலும் பாலைவனம் போல் தெரிகின்றது. எப்படியாவது இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்து ஒரு பெண் மட்டும் இருந்தா இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய முடியாது. கண்ணை கேட்ட கணவர் வேண்டும். ஆமா, ஒரு ஆம்பளை உற்பத்தி செய்யணும். ஒரு ஆம்பளை உற்பத்தி செய்யணும். ஒரு கண்ணை கேட்ட கணவர் வேண்டும் இல்லையா? அப்படின்னு யோசித்து அங்கிருந்து குளக்கரைக்கு சென்று லிங்கமானதை ஒன்று செய்து லிங்காதரா பூஜை செய்து எதற்காக செய்கிறேன்? கணவர் வேண்டும். அவரை சேர்ந்து இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு லிங்காதரா பூஜை செய்து கொண்டிருந்தேன். அந்த லிங்கமானதை வெடித்து முதலாக அம்மா 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 என்று ஓடி வந்தார். அவர் யாரு? அதோ வருகின்றது அந்த பிள்ளையார். அதுதான் பிள்ளையார். அவர் தான் முதல்ல பிறந்த விநாயகப் பெருமான். பிள்ளையார்னு கூப்பிட்டபடியாக அவருக்கு பிள்ளையார் பெயர் வைத்து ஒரு புறம் அமைத்து விட்டு மீண்டும் லிங்கம் ஒன்று செய்து லிங்காதரா பூஜை செய்து அந்த லிங்கமான வெடித்து ஐயா 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 என்று ஓடி வந்தார். அவர் யாரு? இந்த உலகத்திலே நீ முந்தி பிறந்து விட்டாய். உனக்கு பின்னால பிறக்கிறவங்க உன்னை எப்படி கூப்பிடணும்? எனக்கு பின்னால பிறக்கிறவங்க அக்கானு கூப்பிடணும். அண்ணானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடணும், இல்லைன்னா அக்கானு கூப்பிடணும். நீ நீங்க ஆண் மகன் இல்லையா? இந்த உலகத்திலே நீங்க முந்தி பிறந்து விட்டீர்கள். அப்படி நீ உனக்கு பின்னால் பிறக்கிற குழந்தை உன்னை அண்ணா என்று அழைக்க வேண்டும் அல்லவா? இந்த உலகத்திலே முந்தி பிறந்தவங்க இந்த உமா எனக்கு பின்னால பிறக்கிற குழந்தை என்ன அக்கா என்று அழைக்க வேண்டும். ஆனால் சூது மார்க்கமாக 7.5 கோடி சூது 3.5 கோடி வந்தவத்தவன் அட்டவட்ட ஆதி நாராயணன் பிறக்கும் போது ஒரு பெண்ணை போய் நம்ம அக்கான்னு கூப்பிடுவதா? எப்படி அக்கானு நம்ம கூப்பிடுறதா? ஒரு பெண்ணை சென்று நம்ம அக்கான்னு அழைப்பதா? அப்படின்னு சூது மார்க்கமாக தங்கா என்று தோன்றி தங்கா என்று வந்தவர் அப்பேற்பட்ட ஆதி நாராயணன் என்பெருமான் பகவான் வந்தார். ஓ, உங்க அண்ணன் சீமன் நாராயணா? பெட்ரோல். ஏய் பகவான போட்டோல பாத்திருக்கியாடா? பகவான போட்டோல பாத்திருக்கியா? அல்லாஹ் கோயில பாத்துறேன். அல்லாஹ் கோயில போய் பாத்துறேன். நான் எங்க பாக்கல. அல்லாஹ் கோயில்ல எங்கடா சேலர்? அப்படி அண்ணா வென்று தங்கா என்று வந்தவரை அண்ணா என்று பாவித்து அண்ணா எதிரியின் மனப்பான்மை அறிந்து நீ வர கொடுப்பாயாக அப்படி என்று வைத்துவிட்டு மீண்டும் லிங்கம் ஒன்று செய்து நமக்கு கணவர் வேணும் என்று பூஜை செய்யுமே அம்மா என்றும் தங்கா என்றும் வருகின்றார்களே அப்படி என்று இந்த பூமியை வாங்கி அரைந்து அகாரமா பூஜை புரிய நேரத்திலே அந்த லிங்கமானதை விடுத்து வந்தவரை பாருங்க சாமி அப்படி கட்டி என்ன என்று வந்தவரை பாருங்கள் சாமி அப்படி கட்டி அணைய சென்று இந்த சக்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியே காமம் பிறந்து விட்டது. இருக்க முடியாது. என்னது பெண்களுக்கு காம பேசாத சரியா? மரியாதை பேசணும். நல்லா பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, உங்க பொண்ணு உட்காந்துருக்கு, உங்க வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க. மரியாதை பேசணும் சரியா? உலகத்துல புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை இருக்க முடியாது. கூத்தியால வச்சிருந்தவனே
சாமி அப்படி கட்டி அணை சென்ற உடனே முதல்ல எனக்கு தான் 3 கண்ணு, எனக்கு முக்கண்ணு ஒரு பேர் இருக்கின்றது. அப்பயே உனக்கு மூக்கணி. ஏய் ஏய் அப்படி ஒரு பேர் இருந்தது. என் நெற்றி கண்ணானது அக்கினியா பத்தி எரிகின்றது. தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் நாராயணமூர்த்தி பார்த்தார். மைத்துனா, போனாதீங்க, நில்லுங்க. ஒரு பெண்ணை பார்த்து பயந்து ஓடனா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிறக்கிற அத்தனை ஆண்மகனும் பெண்ணை பார்த்து பயந்து ஓடணும். அத போல நான் சொல்வது போல கரத்தில் இருக்க சூலாயத்தையும் நெற்று கண்ணையும் எனக்கு நீ கொடுத்து விட்டால் அதன் பிறகு சேரலாம் அப்படி என்று அண்ணன் தெரிவித்த பிரகாரமே மன்னவர் வந்து கரத்தில் இருக்க சூலாயத்தையும் நெற்றி கண்ணையும் கேட்ட உடனே நமக்கு கணவர் தான் தேவையா கிடையாது இல்லையா? கணவர் தான் வேண்டும், இது முக்கியம் கிடையாது. அப்படி என்று என் சுலாயத்தை கொடுத்து விட்டு நெற்றி கண்ணை பிடுங்கி அவன் நெத்தில அமர்த்தி வைத்து இப்பதான் சொன்ன மட்டி பேச்சு பேசாதன்னு. நீ இப்ப கொடுக்கறதுனாலதான் அன்னைக்கு நீ கண்டுபிடிக்க கொடுத்தனாலதான் இப்ப எல்லா சொத்தையும் புருஷனுக்காக பாடுபடுறாளுவ. கண்ட போட்டா இவனுக்கு தெரிந்த இந்த கண்ணை பிடிங்கின உடனே இந்த இடத்துல இருந்து இந்த சக்தி ரத்தமாகப்பட்டது இந்த பூமி நோக்கி வருகின்றது. இந்த சக்தி ரத்தம் இந்த பூமியில விழுந்து விட்டால் பூமியை அழிந்து விடும். அப்படி என்று அனதாக எம்பெருமான் யோசித்து மண்ணை அள்ளி எனக்கு திரள பொட்டாக வச்சாரு. அப்போ எனக்கு வச்ச பொட்டுதான் இப்ப அத்தனை பெண்களும் என்னை பார்த்தா பொட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பா என்னை பார்த்தா ஒண்ணு பார்த்தமா அத்தனை பேரும் பொட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு பார்த்தா எல்லாமே செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? பொட்டு வைக்கிறது. எல்லாருமே குங்குமம். இப்ப எங்க பொட்டு வைக்கிறாங்க? பேக்கறதா ஒட்டுறதா? பேக்கறதா ஒட்டுறதா? சிக்கர் பொட்டு போனாலும் அப்படியே எடுத்துட்டு ஒட்டுறது. கண்ணாடிச்சா நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நல்லா பெருசா பொட்டு வைக்கிறது. இப்ப சுருக்கிட்டு வச்சுட்டாங்க. இவன் பொண்டாட்டில பொட்டே வைக்க மாட்டேங்குதுன்னா சொல்றது. எப்பா அதமராக பாருங்கள் சுவாமி அப்படின்னு கட்டி அணிய சென்று மூத்தவரை சேர்ந்தா மூஜா பிடிக்கும். நமக்கு முந்தி பிறந்தவர் நமக்கு தாயா வேண்டும். அப்படி என்று நான் கொடுத்த நெற்றி கண திறந்து என் முதல் ஜென்மத்தை பற்றி என் முதல் ஜென்மம் முடிந்து விட்டது. இரண்டாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்பேற்பட்ட பரமதான் எனக்கு கணவராக வர வேண்டும் இல்லையா? நான் இரண்டாம் ஜென்மம் எங்க பிறந்தேன், எப்படி பரம கவலை மாலை இட்டு விளக்கம் தெரியுமா? அதாவது பிரம்மதேவர் வலது காலில் பிறந்தவர் ஒருத்தர், பிரம்மதேவர் இடது காலில் பிறந்தவங்க ஒருத்தங்க. ஆமாப்பா, தச்சகாபுரி பட்டம் தாண்டக்கூடிய அப்பேற்பட்ட தச்சக பிரம்மனுக்கும் தனதேவ அம்மனுக்கும் 54 பெண் குழந்தையாக யாருக்கு? பிரம்மதேவனுடைய வலது கட்டவரல்ல சக்கன் பிறந்தான், இடது கட்டவரல்ல தரணி பிறந்தான். இவங்க 2 பேருக்கு 51 பிள்ளை தாண்டா. 54 எங்கடா பிறந்து? நீ தான் பிறந்திருப்ப 54ஆவதா? ஐயா, தச்சகாபுரி பட்டம் தாண்டக்கூடிய தச்சக பிரம்மனுக்கும் தனதேவ அம்மனுக்கும் 51வது பெண் குழந்தையாக எத்தனை? 51வது பெண் குழந்தையாக தாட்சாங்கனியா பிறந்து பரமா கடவுளை மாலையிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். தக்க பருவம் வந்தது. பரமாக்கள் சக்தி உண்டு தெரியா இருக்கிறாங்களே, தேவார் மூவார் ஏவாட்டமான பேர்கள் பார்த்தார்கள்.
அப்பேற்பட்ட உமா பார்வதி தச்சகாபுரி பட்டத்தில் சென்று தாட்சாங்கனே பிறந்துட்டாங்க. பிறந்துட்டாங்க. பரமா கடவுள் கைலமலையில தனியாக அமர்ந்திருக்கின்றார். இருக்கின்றார். எப்படியாவது இருக்கிறத சேர்த்து வைக்கணும் கண்டிப்பா. அப்படி தேவர் மூவர் யாவட்டமா பெறணும். தச்சகாபுரி பட்டத்தில் சென்று என் அப்பா இருக்காங்களே தச்சகாபுரி பெண் கேட்கிறாங்க. வராங்க. யாருக்கு பெண் கேட்க வராங்க? பரமாக்கவளுக்கு இந்த பார்வதியை கேட்கறதுக்கு வராங்க. எப்பா பரமாக்கவளுக்கு ஓடி வந்து அட்டவட்ட தேவரமோர் ஓடி வந்து தச்சகபுரமா அட்டவட்ட பரமணல மட்டும் அப்ப கைலமலையில அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உங்க மகளாரக்கூடிய சத்தியாரக்கூடிய தாட்சாங்கனிய பெண் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி என்று யாரு கேட்கிறாங்க? தேவரெல்லாம் கேக்குறாங்க. ஐயா எங்க அப்பா சொல்றாரு இப்பவும் ஒரு பெண் கேட்க போனா மாப்பிள்ளை கூட்டு போகணும். கண்டிப்பா. மாப்பிள்ளை கூட்டு நான் பார்த்து பொண்ணு தர சொல்ல முடியும். இல்லைன்னு தர சொல்ல முடியுமா? கிடையாது. போட்டோ அனுப்புறாங்கம்மா. போட்டோ பார்த்து பொண்ணு கொடுங்க. போட்டோ பார்த்து கொண்டு போறாங்களா? சரி சரி. இவன் மௌனத்துல பேர் பத்திரிக்கை எப்படி வைக்கிறான்? ஆலமரத்து இலையில எழுதி அனுப்புறான் எனக்கு. ஐயா அதவராகி அட்டாப்பட்ட என் தந்தையாரக்கூடிய தச்சக பிரம்மன் மாப்பிள வந்து மாமனாரே அப்படின்னு என்னை வணங்கி உங்க பெண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டா என் மகள் தாச்சாங்கனை கொடுக்கிறேன் அப்படின்னு என் தந்தை தெரிவித்து விட்டார். உலகத்துக்கே படையக்கூடிய பரமக்கடவுள் அவர் காலில் விழுந்தா உலகத்தில நான் தான் பெரியவன் என்று சொல்லிக்கலாம் அப்படின்னு யோசித்து அது கர்வத்துல பரமக்கடவுள் வர வேண்டும், என்கிட்ட வந்து என் பாவத்துல வர வேண்டும் அப்படின்னு என் தந்தை தெரிவிக்கின்றார். எங்க வீட்டுக்காரர் இருக்கின்றாரு பரமக்கடவுள். நான் சென்று அப்பேற்பட்ட தச்சகாபுரி பட்ட தந்தைக்குரிய தச்சக பிரம்மன் காலில் விழுவதா இது அடுக்குமா முடியுமா? கண்டிப்பா. அப்படி என்று பரமக்கடவுள் கையில வலையில அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பா அதன் பிறகு எங்க நாட்டில பெருத்த சிவலிங்கம் இருக்கின்றது. சிவலிங்கம் இருக்கின்றது. என் தந்தைக்கும் சிவலிங்கத்துக்கும் ஆகவே ஆகாது. அதான் பெண் கேட்க வரலையே அப்படின்னு கோபம் பெறப்பட்டு அடே கிங்களீர்களே அந்த லிங்கத்தை உடைத்து அப்புறம் செய்யுங்க இல்ல தூக்கி போடுங்க அப்படி என்று எல்லாரும் தெரிவித்தார்கள். என் தந்தை தெரிவித்தார். அந்த இருந்த 1000 கிங்கள ஓடி வந்து அந்த லிங்கத்தை தூக்க பார்த்தார்கள். ஒரு நாள் தூக்க முடியவில்லை. யாரால தூக்க முடியவில்லை. நான் சென்று அப்பா இந்த லிங்கத்தை நான் எடுத்து ஓரமா வச்சிடறேன்பா. அம்மா இப்பேற்பட்ட ஆண்மகன் எல்லாம் எடுத்துட்டு முயற்சி பண்ணாங்க, முடியவில்லை. நீயே ஒரு பெண் இந்த லிங்கத்தை எடுக்க முடியுமா தூக்க முடியுமா அப்படின்னு என் தந்தை தெரிவித்தோன்னே நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு தந்தையாகிய தச்சகபுரத்தை தெரிவித்து விட்டு லிங்கத்தை அணைத்த உடனே பிடித்த உடனே சக்தி சிவனும் ஒன்றாக சேர்ந்து அப்பவே அந்த நேரத்திலே என் தந்தைக்கு என் தாய் பேச்சை கேட்காம திருட்டுத்தனமா எங்க மன்னராகக்கூடிய பரமாக்கவனை ஓடி பார்த்து திருட்டு முண்டா என்னை என்ன சொன்னா மட்டி பேச்சு பேசாத. அம்மா மட்டி பேச்சு இப்ப மட்டி பேச்சு எங்க வந்தது? பேசலாமா? நான் யாருக்காக பிறந்தவள்? நான் யாருக்காக பிறந்தவள்? நீ அந்த சிவனுக்கு தான் பிறந்த. அம்மா இப்ப ஓடி போனாங்கறியா? ஏன் ஒப்பம் பொண்ணு கட்டி ஏன் கொடுக்கல? எங்க அப்பா கால்ல போய் பரமாக்கடவுள் வந்து அந்த உலகம் இருக்குமா? அப்படியே படியெடுக்கும்படியான படியெடுக்கும்படியான கால்ல போய் விடலாமா? உலகத்துக்கே நீ உன் புருஷன் தான் கத்து கொடுத்தீங்க. உலகத்திலே முதலாக திருட்டுத்தனமா அப்பா அம்மா பேச்ச கேட்காம நாங்கள் இருவரும் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா. இப்ப இருக்குங்க என்ன பண்றாங்க? அப்பேற்பட்ட பரமக்கடவுள் பாரியா ஓடி தெரியாத ஓடி போயிட்டாங்க. போயிட்டாங்களா? நமக்கு என்ன கிடைக்குது? கேரளா போய் கேரளா போய்க்க போறாங்க. அவங்க சோடி போட்டு அப்படியே ஓடி போடுறாங்க. கரும்பேட்ட போறாங்க. இவங்க சோடி போட்டு இப்படி ஓடி போடுறாங்க. இந்த பொறுத்தாளி கொண்டு போறாங்க. என்ன செய்யும் இவங்க ஜோடி போட்டு இப்படி ஓடி போடுறாங்க. என்னை பார்த்து அத்தனை பேரும் செய்யறாங்க. ஒன்றுதான் பாராட்டணும். ஆமா சரிப்பா. அதன் பிறகு எங்க கல்யாணம் இருக்கின்ற உலகத்தில எங்க கல்யாணம் போல யாரும் கல்யாணம் நடந்திருக்க முடியாது. இந்த கல்யாணத்தை செய்ய வேணும் அப்படி என்று தேவர் மூவர் யாவட்டமா வரணும். ஒரு இடத்துல கூடுறாங்க. இந்த பூமியை ஒரு பக்கம் சாய்ந்து விட்டாங்க. ஒரு பக்கமா நிக்குது. அப்போ ஒரு சென்று
ஐயா நீங்கள் சென்று அந்த சீசாரி முனையில் அமர்ந்து நில்லுங்க. நில்லுங்கள். நீங்க நின்றால் இந்த பூமியை சமமாகிவிடும் ஆகிவிடும். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி சென்று ஐயா இத்தனை உலகத்தில் இருக்க அத்தனை பேரை உங்க திருமணத்தை பார்க்கறதுக்கு வந்து கூட்டிருக்கிறாங்க. ஆனா என்னால இந்த திருமணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சஞ்சலமா செல்கின்றார். நீ என்ன சொல்றீங்க? ஒரு சந்தன கிண்ணத்துல ஒரு சந்தனத்தை கரைச்சு கொண்டு போங்க. அங்க நீங்க சென்று அமர்ந்திருக்கிற இடத்தில் இந்த திருமணம் நடக்கும் போது அந்த கிண்ணத்தில் பார்த்தா இந்த திருமணம் அங்க தெரியும். அதாவது இந்த டெக்னாலஜி வளராததுக்கு முன்னாலேயே அப்ப ஆதிலேயே அப்ப இப்ப வீடியோ கால் பேசுறாங்க இல்லையா? அப்போ சந்தன கிணத்துல எங்க கல்யாணத்தை பாக்குறாங்க. அதன் பிறகு இது 2வது ஜென்மமாகப்பட்டது பரமாக்கவளும் பார்வதியாக என்ன அப்பேற்பட்ட தச்சகாபுரி பட்ட தாண்டக்கூடிய தச்சக பிரம்மனுக்கும் தரணதேவ அம்மனுக்கும் 54 பெண் குழந்தையாக தாட்சாயன பிறந்து பரமால திருமணம் செய்து கையில மேல அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு கோபம் இருக்கும். ஒரு 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமா இருக்கும். அதன் பிறகு தங்களுக்கு சேரக்கூடிய சீர்வரிசையை கொண்டு வரணும், கொண்டு போகணும் அப்படின்னு என் நந்தையாரக்கூடிய தச்சக பிரம்மன் அப்ப கையில மேல நோக்கி சீர்வரிசை கொண்டு தான் 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 வண்டி வண்டியா வருது. ஆமாப்பா சீர்வரிசை கொண்டு வந்தாவது வாங்க மாமனாரே. எப்படி வாங்க மாமனாரே பரமாக்காவல் வந்து வாங்க மாமனாரே அப்படின்னு கையெடுத்து வணங்குவார். அப்படின்னு என் தந்தையாக இருக்கக்கூடிய தச்சக பிரம்மன் யோசித்து வருகிறார். சந்தோஷம் வருகிறார். அதற்கு முன்பதாகவே நாரத பிரசனமாகி அச்சபட தச்சக பிரம்மன் கருவத்தோட வருகின்றான். அவனை வணங்க கூடாது அப்படின்னு தெரிவித்து சென்று விட்டார். எங்க அப்பா வந்து மருமகனே பரமாக்கவலே உன் மாமனாருடைய தச்சகன் வந்து இருக்கின்றேன், மகளே தாத்தாங்களே உங்க அப்பா வந்து இருக்கிறேன் அப்படின்னு அழைத்து பார்த்தார்கள். நாங்க இருவரும் சென்று பார்க்காமல் கையில வலையில அமர்ந்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு என் தந்தையாரக்கூடிய தச்சக பிரம்மன் கோபம் கொண்டு தச்சகாபுரி சென்று பெருத்த மரண யாகத்துக்கு எப்படியாவது அந்த சிவபெருமான கொல்ல வேண்டும், என் மகளாரக்கூடிய தாட்சாங்கி தாலி அறுக்க வேண்டும் அப்படி என்று பெருத்த மரண யாகம் நடத்துகிறார். மரணயாக செய்ய செய்ய கைலாங்கிரி வந்து தானோ எரியுது. மரணையாக செய்ய செய்ய கையில மலையிலே மன்னராகப்பட்ட உடம்பெல்லாம் அனலா பட்டு எரிகிறது. சுவாமி பரமேசா என்ன இது கோலம்? எங்க தந்தையாரக்கூடிய தச்சக பிரம்மன் செய்யக்கூடிய யாகமாகப்பட்டது இப்படி உங்க உடம்பெல்லாம் பத்தி எரியுது, எனக்கு விடை கொடுங்க. நான் சென்று என் தந்தையிடத்துல கால்களை விழுந்தாவது யாகத்தை நிறுத்தி அப்படின்னு கேட்ட உடனே அதே பார்வதி நீ சென்றால் உனக்கு அங்கே மரியாதை கிடைக்காது, நீ செல்லக்கூடாது அப்படி தடுத்து விட்டார். மீண்டும் பத்து எரிகிறது. மன்ன உயிரை எப்படியாவது காப்பாற்ற அப்படி என்று என் மன்னோட பேச்சை கேட்காம தச்சகாபுரி மட்டத்துக்கு ஓடி சென்று அப்பா யாகத்தை நிறுத்துங்க, யாகத்தை நிறுத்துங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறினேன், கத்தினேன், என்னவோ செய்து பார்த்தேன். யாகத்தை நிறுத்தவில்லை. எப்படியாவது யாகத்தை நிறுத்த வேண்டும் அப்படி என்று மீண்டும் கைலமலைக்கு சென்றா பரமாக்கணவ இடபாகத்தில் சேராதே ஓடு சொல்வாரு. இங்க வந்தா அப்பாவும் யாகத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும், என்ன செய்வது, யாது செய்வது அப்படி என்று என் 2வது ஜென்மம் வரக்கூடிய தாட்சாங்கனின் ஜென்மத்தை அந்த யாகத்துல இறங்கி யாகத்தை முடித்தேன், என் ஜென்மத்தை முடித்தேன். 2வது ஜென்மம் முடிந்து விட்டது. 3வது ஜென்மம் எங்க பிறந்தேன், எப்படி பரமா கவலை மாலையிட்டேன், விளக்கம் தெரியுமா? நான் பரிவாசாரா கண்குமாரியே
திருவரை குளத்தில பார்வதாவா பிறந்து பிறந்து பார்வதா பிறந்து பிறந்து பரமா கடவுளை முறைப்படி வரியும் போட்டு திருமணம் செய்து கொண்டவர். சரிம்மா. என் மூன்றாவது தான் முறைப்படி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிவிட்டது. செய்து கொண்டவர். ஆமா. காஞ்சிலே காமாட்சி, மதுரையிலே விசாலாட்சி, காஞ்சிலே காமாட்சி, அக்கவட்ட மதுரையிலே மீனாட்சி, மேல் மருவத்தூர்ல ஓம் சக்தி அப்பா அதிபராசக்தி, ஆமா. மேல் மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரி, ஊர் ஊராக மாரியாகவும் நீலியாகவும் சூழியாகவும் காளியாகவும் வந்திருக்கின்ற 64 இந்த ஊர்ல எப்படி வந்திருக்கிற அங்காள உங்க ஊர் தானே, அங்காள பரமேஸ்வரி. உங்க சாமி தானே. அம்மா, என்ன நம்ம ஏம்மா, இது அவங்க ஊர் தான். அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது தெரியாம முழிக்கிறேன். தேவையா? நாளைக்கு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரியாது. ஒதுக்கி வச்சாங்க. அதான்